அப்படியே பிரியாணி குக்கர்ல வச்சுட்டு அப்படியே நம்ம ஜூஸ் குடிச்சு வந்திருக்கோம். என்னது குடிச்சு வந்திருக்கோம்? ஜூஸ் 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 தரேன் சிந்தி சிந்தி. இது கண் அடைச்சுன்னு குடிச்ச வேண்டியதான். டேஸ்ட் இல்லடா, குடிங்கயா. மிது இப்போ புளிப்பு தான் தட்டும். நான் இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சேன்னா புளிப்பு ஜூஸ் குடிச்சேன்னா என்னை கொடுமை விடுத்தாத. உப்பு போடாத, கொடுமைன்னு நம்ம குடிச்சிடலாம். உப்பு போட்டு நான் செத்துட்டானே என்ன செய்வேன்? செத்துனா சந்தோஷமா இருக்கலாம். சித்தி கொடுமைப்படுத்துவா. இப்போ அப்படியே மிதுன் விளையாடிட்டு நான் இப்போ என்ன நினச்சேன்னா சிக்கனை பொரிச்சதுக்கு இது பண்ண வச்சிருக்கு. இதில் என்னென்ன மசாலா எடுப்பேன்னு சொன்னாங்கன்னா பொடி, கொஞ்சோண்டு இஞ்சி, மல்லிப்பொடி, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு பெப்பர் பொடி, இதெல்லாம் போட்டு மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு கிண்டு கலர் எடுக்க வேண்டியதுதான். போட்டாச்சு. மிளகு பொடி போடலாம். போட்டாச்சு. ஒரு கிளற வேண்டியதான். சிக்கன் இவ்வளோ கலராட்டு வந்துட்டா. எண்ணெய் வித்தாச்சா. இதே தோசை தான் சுடுவேன், இதே கல்லில் சிக்கன் இது பண்ணுவேன். எல்லாமே கொடுமைக்காரி வீட்டில் கிடைக்கிறது, சித்தி கொடுமை. சரி, இப்போ சிக்கன் மேலே வந்து இஞ்சியை போட்டிருக்கோம். இஞ்சி போட மறந்துட்டு. இஞ்சி பூண்டு போட்டால் என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு தெரியுமா? நாங்கள் அது சிக்கனில் போடுவோம். இப்போ மறந்துட்டு. இப்போ வந்து சிக்கன் தோசைக்கல்ல போடுற கறி இது, அதனால வந்து கத்தி வச்சிருக்க வேண்டியதான். என்னடா இவங்க வீட்டில் கத்தி தான் இருக்கா, கரண்டி இல்லைன்னு யோசிப்போம். மைண்ட் வாய்ஸ் கேட்குது. கத்தி வச்சு இது பண்ணாதான் சேஃப்டி. இந்த கரண்டி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கிடக்கணும். அதுக்கு ஒத்த பீஸ் ஆட்டி சிக்கன் அப்படியே இது பண்ணி எடுக்க வேண்டியதான். இப்போ பிரியாணி வச்சு இது பண்ணி அடிச்ச வேண்டியதான். இப்போ மனம் வருது. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வீட்லேயும் மனம் போயிடும். எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிட்டு. அப்புறம் வந்து சிக்கன் ரெடி ஆயிட்டு பொரிச்சிட்டு இருக்கு. பொரிஞ்சுண்டு இப்போ நம்ம இதை தட்டு வச்சாச்சு, சிக்கன் வச்சாச்சு. இப்போ சாப்பாடு வச்சலாம். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சியாச்சு. இப்போ ஸ்கூலுக்கு சாப்பாடு வைக்கலாம் மதியத்துக்கு. எதுக்குன்னு சொல்லணும்னா டக்குன்னு தான் வைக்கிறேன். தயிர் வைக்கல. எதுக்குன்னு சொன்னா 2 பேருக்கும் சளி, அதனால தயிர் வைக்கல. பிரியாணி இந்த என்ன பாயா பிரியாணி. பாய் வீட்டு பிரியாணி பார்த்துருப்பீங்களா? இப்போ பாய் வீட்டு பிரியாணி பாருங்க. சிக்கன் வைக்கலாம், பூ மாதிரி சிக்கன் வைக்கலாம். ஓகே, வாங்க சாப்பிடலாம். பிரியாணி மனத்திலேயே சாப்பிடன்னு போல இருக்கிறது. இப்போ வந்து நான் கோப்பையில போட்டிருக்கேன். கோப்பையில போட்டாதான் எவ்வளவு போட்டிருக்கேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். நான் இல்லை. இப்போ பிரியாணியை வச்சிட்டு சிக்கனை வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட். ஓகே பாய். ஓகே பாய். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க சாப்பிடலாம்.